அன்பான உறவுகளுக்கு வணக்கம். ஆப்ரஹாம் லிங்கன் இருக்கிறார் இல்லைங்களா, அவரு ஒரு பெரிய கூட்டத்துல பேசிட்டு இருந்திருக்கிறாரு. ஜனாதிபதியா இருந்தப்போ, அமெரிக்க ஜனாதிபதியா இருந்தப்போ. அப்போ ஒருத்தர் எந்திரிச்சு அவர்கிட்ட சொல்றாரு, நீங்க செருப்பு தைக்கிற தொழிலாளியோட மகன்கிறத மறந்துடக்கூடாது. அப்புறம் அவரோட செருப்பையும் கழட்டி காட்டி, இது உங்க அப்பா தைச்ச செருப்பு தான் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன ஆகும்? நம்மளுக்கு கோபம் வரும், படபடப்பாகும், ரொம்ப அவமானப்பட்டதா உணர்வோம், அவங்க மேல நம்ம கோபத்தை காட்டுவோம். இந்த மாதிரி பல விஷயங்கள், பல உணர்வுகள் கலந்து இருக்கும் நம்மளுக்கு இல்லைங்களா. ஆப்ரஹாம் லிங்கன் என்ன பண்ணாருன்னா, அப்படியே புன்முறுவலோட அவரை பார்த்துட்டு, நான் செருப்பு தைக்கிற தொழிலாளியோட மகன்கிறதுல எப்பவுமே பெருமை தான் அடைகிறேன், நான் அதை எப்பவுமே மறந்ததில்லை. ரெண்டாவது, எங்க அப்பா தச்சு கொடுத்த செருப்பு இன்னும் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கறதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, எங்க அப்பா ஒரு சிறந்த தொழிலாளி அப்படிங்கிறது தெரியுது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த செருப்பு எப்பாது பிஞ்சுட்டா அதை என்கிட்ட கொண்டு வாங்க, நான் உங்களுக்கு தைச்சு தரேன். ஏன்னா எனக்கு செருப்பு தைக்கவும் தெரியும், இந்த நாட்டை ஆளவும் தெரியும் அப்படின்னு சொல்றாரு. சோ ஒரு சூழ்நிலைய நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கறதுல தான் இருக்கு இல்லைங்களா. எந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம அவமானப்படவும் வேண்டியதில்லை, ஆணவமா நடந்துக்கவும் வேண்டியதில்லை. எப்பவுமே பேலன்ஸ்டா போற வரைக்கும் நம்மளுக்கு நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே நம்ம கூடவே இருக்கும். சோ ஒவ்வொரு விஷயத்தையும், ஒவ்வொரு சூழ்நிலையும் உணர்ந்து நிதானமா, படபடப்பில்லாம, பரபரப்பில்லாம முடிவுகள் எடுத்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வாழ்க்கையில வழி நடத்த பார்க்கலாம். அன்புடன் இரா கல்பனா சிவா. நன்றி. அன்பான உறவுகளுக்கு வணக்கம். ஆப்ரஹாம் லிங்கன் இருக்கிறார் இல்லைங்களா, அவரு ஒரு பெரிய கூட்டத்துல பேசிட்டு இருந்திருக்கிறாரு. ஜனாதிபதியா இருந்தப்போ, அமெரிக்க ஜனாதிபதியா இருந்தப்போ. அப்போ ஒருத்தர் எந்திரிச்சு அவர்கிட்ட சொல்றாரு, நீங்க செருப்பு தைக்கிற தொழிலாளியோட மகன்கிறத மறந்துடக்கூடாது. அப்புறம் அவரோட செருப்பையும் கழட்டி காட்டி, இது உங்க அப்பா தைச்ச செருப்பு தான் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன ஆகும்? நம்மளுக்கு கோபம் வரும், படபடப்பாகும், ரொம்ப அவமானப்பட்டதா உணர்வோம், அவங்க மேல நம்ம கோபத்தை காட்டுவோம். இந்த மாதிரி பல விஷயங்கள், பல உணர்வுகள் கலந்து இருக்கும் நம்மளுக்கு இல்லைங்களா. ஆப்ரஹாம் லிங்கன் என்ன பண்ணாருன்னா, அப்படியே புன்முறுவலோட அவரை பார்த்துட்டு, நான் செருப்பு தைக்கிற தொழிலாளியோட மகன்கிறதுல எப்பவுமே பெருமை தான் அடைகிறேன், நான் அதை எப்பவுமே மறந்ததில்லை. ரெண்டாவது, எங்க அப்பா தச்சு கொடுத்த செருப்பு இன்னும் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கறதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, எங்க அப்பா ஒரு சிறந்த தொழிலாளி அப்படிங்கிறது தெரியுது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த செருப்பு எப்பாது பிஞ்சுட்டா அதை என்கிட்ட கொண்டு வாங்க, நான் உங்களுக்கு தைச்சு தரேன். ஏன்னா எனக்கு செருப்பு தைக்கவும் தெரியும், இந்த நாட்டை ஆளவும் தெரியும் அப்படின்னு சொல்றாரு. சோ ஒரு சூழ்நிலைய நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கறதுல தான் இருக்கு இல்லைங்களா. எந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம அவமானப்படவும் வேண்டியதில்லை, ஆணவமா நடந்துக்கவும் வேண்டியதில்லை. எப்பவுமே பேலன்ஸ்டா போற வரைக்கும் நம்மளுக்கு நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே நம்ம கூடவே இருக்கும். சோ ஒவ்வொரு விஷயத்தையும், ஒவ்வொரு சூழ்நிலையும் உணர்ந்து நிதானமா, படபடப்பில்லாம, பரபரப்பில்லாம முடிவுகள் எடுத்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வாழ்க்கையில வழி நடத்த பார்க்கலாம். அன்புடன் இரா கல்பனா சிவா. நன்றி.